ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பிளாகின் ஃபார்ம் ஒன்று எப்படி நம்ம ரியாக்டை யூஸ் பண்ணி நம்ம செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பாருங்க, இது ஒரு ரெஸ்பான்சிவாக இருக்குது பாருங்க, மொபைல் ரெஸ்பான்சிவாக இருக்குது. இது கம்ப்ளீட் கோட் வந்து இந்த கோட்ஸை வந்து நான் உங்களோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் உங்களோட இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த டெம்ப்ளேட்டை வந்து உங்களோட ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் லாகின் பேஜுக்கு. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, லாகின் பேஜ் ஒன்று எப்படி அழகாக டிசைன் பண்ணுறது. இந்த மாதிரி அழகாக நம்ம ப்ரொஃபஷனலாக டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சென்டரில் ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லாகின் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி வர்ற மாதிரி. இங்கே பாருங்க, சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணால் எல்லா ஃபீல்டையும் ஃபில் பண்ண சொல்லுது. இப்போ சும்மா சைன்இன் பண்ணால் வருது. ஓகே, சும்மா ஒரு வேலிடேட்டும் பண்ணலை, எல்லா ஃபீல்டும் சரியாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து லாகின் ஆகும். ஓகே, இதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரியாக்டை இன்ஸ்டால் பண்ணணும் உங்களோட மெஷின்ஸில். ஓகே, இப்போ ரியாக்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்ம எப்படி ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுவோம்னா ஒயிட் என்ற ஃப்ரேம் ஒர்க்கில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு டிரைவ் எஃப் டிரைவை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், ரியாக்ட் லாகின். அதில் போயிட்டு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணு. இங்கே நம்ம கொடுப்போம் white the tooling, the front end tool, இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து கெட் ஸ்டார்டடுக்கு போங்க. இல்லை கீழே போங்க. இதில் இதை கிளிக் பண்ணுங்க, கிரியேட் npm create white latest. இதை கிளிக் பண்ணுங்க, காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இதில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நமக்கு ஈஸியாக வந்து நம்ம ஒயிட்டை யூஸ் பண்ணி நம்ம ரியாக்ட் ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஈஸியான முறை நம்ம ரியாக்ட் ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இப்போ அதில் போயிட்டு நம்ம ப்ராஜெக்ட் நேம் ஒன்று கொடுப்போம். கொடுத்துருங்க, நமக்கு தேவையான ஃப்ரேம் ஒர்க்கை செலக்ட் பண்ணுறோம். ரியாக்டை செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுவோம். இல்லை ஜாவா ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுவோம், என்டர். ஓகே, இப்போ சிடி லாகின்னு சொல்லி இந்த ஃபோல்டர் உள்ளுக்கு போவோம். அடுத்தது npm இன்ஸ்டாலில் நம்ம டைப் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம npm இன்ஸ்டால் டைரக்ட் இன்ஸ்டால் பண்ண வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, இந்த npm லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். இது அந்த டிபெண்ட் ஆன் இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோனால எப்படி போகுது, நான் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகிடும். இந்த இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஓபன் பண்ண போனா சிடி லாகின் இங்க போயிட்டு சிடி கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிச்சு இந்த என்டையர் ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம ஓபன் பண்ணுவோம். இந்த லாகின்ற ஃபோல்டர் தான் இருக்கும், கோட் ஸ்பேஸ் டாட்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட்டை ஓபன் பண்ணுவோம். நம்மளோட விஎஸ் கோட் எடிட்டர். ஓகே, ஓபன் பண்ணிட்டோம். பாருங்க, இப்போ எஸ் ட்ரஸ்ட் பாஸ் ப்ராஜெக்ட்னு கொடுத்துட்டு இப்போ இங்கே நான் வந்து இதை வெல்கம் இந்த கேன்சல் பண்ணிட்டு இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா பப்ளிக் இங்கே நான் எஸ்ஆர்சிக்குள்ளே போயிட்டு இந்த பாருங்க இருக்கு என்னோட ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ். இப்போ இதில் போயிட்டு இதில் பாருங்க இதுதான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ் இதுதான் நம்மளோட மெயின் காம்போனன்ட், நம்மளோட காம்போனன்ட் இதுதான். ஓகே, சரி, இது வந்து நம்மளோட சிஎஸ்எஸ் இல்லை இண்டெக்ஸ் டாட் HTML. இதுதான் வந்து ரியாக்டை வந்து ஒரே ஒரு HTML ஃபைல்ஸ் தான் இருக்கும் இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில். அது ரியாக்டாக இருக்கலாம், ஆங்குலராக இருக்கலாம். இந்த ஒரே ஒரு சிங்கிள் பேஜ் HTML தான். இந்த பேஜில் தான் முழு அப்ளிகேஷன் வேலை செய்யும். இது எப்படி ஒர்க் பண்ணோம்னா அந்த மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸ்னு ஒன்று இருக்கு, இதுக்குள்ள கால் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபைல் எங்கே இருக்குன்னா இதில் பாருங்க, எஸ்ஆர்சிக்குள்ள இருக்குது இந்த ஃபைல். எஸ்ஆர்சிக்குள்ள மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க. ஓகே, எஸ்ஆர்சி ஃபோல்டர் உள்ளுக்குள்ள பாருங்க ஒரு ஜேஎஸ்எக்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஓகே, இந்த பாடி உங்களுக்கு தான் அதை கால் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்க, எஸ்ஆர்சி ஃபோல்டர் இந்த மெயின்.
இதில் வந்து இந்த ஆப்புன்றதை வந்து நம்ம இதுக்கு கால் பண்ணியிருக்கோம். அப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம ரன் பண்ண போது இந்த மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸ்குள்ள இந்த ஆப்புன்ற கம்போனன்ட். இதை வந்து பேஜஸ் இல்லை, இதெல்லாம் கம்போனன்ட் பேஸ் தான் வேலை செய்யும். ஃப்ரண்ட் அண்ட் டூலிங் எல்லாம் ஓகே, எல்லாமே வந்து கம்போனன்ட் பேஸ்ல தான் வேலை செய்யும். ரியாக்டராக இருக்கலாம், ஆங்குலராக இருக்கலாம், எதுவுமே. இப்போ இந்த இருக்கு ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்னு ஒன்று இருக்கு. இதுக்குள்ள பாருங்க நம்மளுக்கு இருக்குது பாருங்க. ஆப் கம்போனன்ட் இங்கே நான் ஓப்பன் பண்ணுறேன், கீழே க்ளோஸ் பண்ணி தான் கம்போனன்ட். ஆப்ன்ற கம்போனன்ட் தான் க்ளோஸ் ஆகுது, கீழே கம்போனன்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ இதுக்குள்ள வந்து பாருங்க நம்மளுக்கு வெப் அப்ளிகேஷன் எழுதியிருக்கேன். ஓகே, இதுக்குள்ள வெப் அப்ளிகேஷன் எழுதியிருக்கோம் பாருங்க. சரியா? இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே நான் வந்து பாருங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதில் வந்து இதுக்கு பதிலாக நான் வந்து டிசைன் பண்ண டிசைனே இதில் போட்டுறேன். ஏன்னா இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த டிசைனை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். இந்த கோடை வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுத போனோம்னா கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவருக்கு மேலே போகும். இந்த ப்ராஜெக்டை நான் வந்து எழுதி விளங்கப்படுத்த போனோம். அப்போ நான் காப்பி பண்ணி நான் போட்டுறேன். இந்த அப்புன்ற ஃபோல்டர்லேயே இந்த கோடை நான் வந்து கீழே என்கிட்ட வீடியோ சைடில் நான் கொடுத்துருப்பேன், அந்த சைட் லிங்க்ல பாருங்க. இப்போ இதில் பாருங்க அப்புன்னு சொல்லி இதை வந்து நான் என்ன எழுதியிருக்கேன்னா நார்மல் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக ஏரோ ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போட்டால் ஏரோ ஃபங்க்ஷன். ஆப்ன்றது முதல்ல ஃபங்க்ஷனில் நார்மல் ஃபங்க்ஷன் தானே, இது ஏரோ ஃபங்க்ஷன். இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் அவுட் சைடு. ஓகே சரியா? இப்போ நம்ம ஏரோ ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணி செஞ்சால் கொஞ்சம் நம்மளுக்கு என்ன தெரியுமோ கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம செஞ்சுட்டு போகலாம். அதான் கொஞ்சம் நமக்கு அந்த கோர்ஸ் எல்லாம் வந்து யாரே ஒரு இன்டர்வியூல பார்த்தா கூட ஏரோ ஃபங்க்ஷனில் உங்களால் கோட் எழுத முடியும்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம்னு அவங்களே கணிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த அளவில் அந்த கோர்ஸ் வந்து நல்லா இருக்கும். இப்போ யூஸ் ஸ்டேட் ரியாக்ட்ல யூஸ் ஸ்டேட்னு ஒன்று நான் வச்சிருக்கேன். யூஸ் ஸ்டேட்னு ஒன்று இப்போ நான் ரிட்டர்னுக்குள்ள பாருங்க, நான் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ரியாக்ட் ஃபார்ம் டிசைன் ஒன்று எழுதியிருக்கேன். ரியாக்ட் ஃபார்ம்ல டிசைன் ஒன்று எழுதியிருக்கேன். ஓகே, இந்த ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ். இப்போ இதில் பாருங்க நம்மளுக்கு வந்து இதில் பாருங்க இதில் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இங்கே பாருங்க போயிட்டு நான் காட்டுறேன் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. இல்லை ஃபர்ஸ்ட் டிசைன் உங்களுக்கு காட்டுறேன். டிஸ்பிளே ஃபிளாக்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்டிஃபை கண்டெய்னர் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃபார்ம் நம்மளோட கண்டெய்னர்னா நம்மளோட மெயின் கண்டெய்னர் வந்து நடுவில் தான் வரணும். இங்கே பாருங்க நடுவில் வர நேரம் இந்த ஃபார்மை சுற்றி இருக்கிறது தான் கண்டெய்னர். அது வந்து அலைன் கண்டெய்ன் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டெய்ன் சென்டர்னா ரெண்டுமே ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் சென்டராக வர்றது மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹைட் வந்து 100 கொடுத்துருக்கேன். 100 கொடுத்தோன்னா மேல இருந்து கீழே வர எனக்கு 100 ஹைட்ல இருக்கணும், ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கணும். இப்போ இது 200 கொடுத்து பாருங்க. இல்லை இதெல்லாம் வேற ஃபைல்ஸ் ஒன்றும் அப்ளை ஆகலைங்க. அப்ளை ஆகலை. ஓகே, நான் மாற்றி கொடுத்துட்டேன். நான் வந்து இதில் இல்லை, நான் மற்ற ஃபைல்ஸ் தான் கொடுப்பேன். இதில் அதை ஒர்க் பண்ணுது நான் மாற்றுவோம். இப்போ பாருங்க சேவ் பண்ணிட்டு பார்க்குறேன். இப்போ வந்து கீழே போயிடுச்சு பார்த்தீங்களா? அப்போ அந்த இது வந்து நம்மளோட கொடுக்குற ஹைட், அது மேலே இருந்து வர ஹைட். ஓகே, இந்த இடம் அதான் நான் கொடுத்துருக்கேன். சிம்பிள் டிசைன். இதை வந்து நீங்கள் செப்பரேட் சிஎஸ்எஸ் அடுத்தும் செய்யலாம். நான் இதுக்குள்ளேயே போட்டுட்டேன் உங்களுக்கு. இப்போ அடுத்தது வந்து கீழே உள்ள ஃபார்ம் டிசைன் நான் எழுதியிருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் இந்த கலர், பேடிங் 20 கொடுத்துருக்கேன். பார்டர் ரேடியஸ், பாக்ஸ் ஷேடோ இங்கே பாருங்க. பார்டர் பாக்ஸ் ஷேடோ வந்து பின்னுக்குள்ள பாக்ஸ் ஷேடோ உங்களுக்கு தெரியுது. பாக்ஸ் ஷேடோ இது பார்டர் ரேடியஸ், அந்த வளைவை தான் நான் காட்டியிருக்கேன் அப்படி. ஓகே, அதுக்கான வித் ஒன்று கொடுத்துருக்கேன். 350 பிக்சல் வித் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டப்படும். ஓகே, அடுத்தது வந்து உங்களுக்கான பேக்ரவுண்ட் கலரை கொடுத்துட்டு பேடிங் 10 கொடுத்துட்டு அலைன் சென்டர்னு சொல்லி நம்மளோட எடிங் லாகின்ன்ற எடிங் தான் அது. ஓகே, லாகின் ஃபார்முக்கான எடிங் இதுதானே எடிங். லாகின்றது நம்மளோட எடிங். ஓகே, நம்மளோட லாகின் ஃபார்ம் ரெடி. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு இதில் வந்து பூட் ஸ்ட்ராப்பை நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவோம். நம்ம பூட் ஸ்ட்ராப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. நம்மளோட பேஜுக்கு வந்து பூட் ஸ்ட்ராப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவோம். ஓகே, index.html பேஜில் வந்து நம்ம வந்து பூட் ஸ்ட்ராப்பை நான் போடலை. பூட் ஸ்ட்ராப் போட்டோம்னா இந்த பேஜில் நம்ம ஃபிளாக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாம். நம்ம பூட் ஸ்ட்ராப்பையும் ஃபிளாக்ஸ் பாக்ஸ் ரெண்டையும் யூஸ் பண்ணியும் செய்யலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஃபியோசிஎஸ்எஸ் அடிக்க போனோம்னா பிளேட் ஆயிரும். அப்போ நமக்கு ஃபிளாக்ஸ் பாக்ஸையும் பூட் ஸ்ட்ராப்பையும் சேர்த்து தான் நான் செஞ்சுருக்கேன். அது சரி. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போவோம். இந்த இருக்கு, இதை எடுக்கிறேன். இல்லை கீழே நம்ம எடுத்துக்கோங்க ஸ்டைல். இதை பார்ப்போம்.
இதை காப்பி பண்ணி அண்ட் index.html கொண்டு போய் பேஸ்ட் பண்றேன். index.html add கொண்டு போய் இதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்றேன். சேவ் பண்ணி நியூ டெர்மினல் எடுத்து இது நம்ம நியூலி கிரியேட் பண்ண ப்ராஜெக்டை ரன் பண்றேன். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி ரன் பண்ண ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த நியூலி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுவோம். ஓகே, ஓகே இதில் பேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம index.html ஒன்றுமே இல்லை. இந்த index.html நம்ம bootstrap min.css பேஸ்ட் பண்ணிட்டோம். மற்றது இந்த f.jsல இந்த கோடா பேஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோ தான் இதில் செய்ய போகிற விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளுக்கு மூணு ஃபீல்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்டு ஒன்று போட்டிருக்கேன் யூசர் நேமுக்கு. அடுத்து பாஸ்வேர்டுக்கு ஒரு ஃபீல்டு, கீழே வந்து ட்ராப் டவுனுக்கு ஒரு ஃபீல்டு. இப்போ நம்ம இப்போ யூசர் நேமுக்கு டைப் பண்ணுற யூசர் நேம்ல இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். பாஸ்வேர்டுக்கு டைப் பண்ணுறது பாஸ்வேர்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அங்கிட்டு யூசர் டைப்பில் ஸ்டோர் பண்ணுறது யூசர் டைப்பில் சேவ் ஆகிருக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃபீல்டை போட்டிருக்கோம் பாருங்க. ஓகே, இது வந்து யூசர் நேமுக்கு உள்ளது இன்புட் ஃபீல்டு வந்து. அடுத்த பாஸ்வேர்டுக்கான இன்புட் ஃபீல்டு அது. அடுத்து வந்து ட்ராப் டவுனுக்கான இன்புட் ஃபீல்டு அது. மூணாவது வந்து ட்ராப் டவுனுக்கான இன்புட் ஃபீல்டு. அதை கீழே லாகின் பட்டன் ஒன்று போட்டிருக்கேன். ஓகே, இதில் வந்து உங்களோட ரோலை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார்மசிஸ்டா, டாக்டரா, ரிசப்ஷனிஸ்டான்ற ரோலை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் லாகின்ற பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க, உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் பிளாங்காக இருந்துச்சுன்னா ஆல் த ஃபீல்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் இருக்கும். பிளாங்க் இல்லாட்டி இங்கே அலர்ட் மெசேஜில் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரண்ட் ஹேண்டில் வந்து பேக் ஹேண்டில் வந்து டேட்டாவை எடுத்து வேலிடேட் பண்ணுறதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு தான் செய்யணும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு நீங்கள் எழுதிக்கலாம் கூட. நீங்கள் பேக் ஹேண்ட் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் போர்ட் யூஸ் பண்ணலாம், Node.js யூஸ் பண்ணலாம், ASP.NET யூஸ் பண்ணலாம். ASP.NEட்லாம் மெயினாக வந்து நம்ம ரியாக்டோட தான் நம்ம பண்ணுவோம் அப்ளிகேஷன் செய்யறோம். ஓகே, அது Django framework யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் ரியாக்டோட தான் ரொம்ப நம்ம கம்யூனிகேட் பண்ணி செய்யறது. அதெல்லாம் வந்து இந்த வேலிடேஷன் உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணி ப்ராஜெக்டை வந்து ஈஸியாக வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே, இதை வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சிம்பிளாக இருக்கும். ஒரு சிம்பிள் ஃபார்ம் டிசைன் ஒன்றும் ஒரு வேலிடேஷன் பார்ட், அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். ஓகே, அவ்வளோதான் சிம்பிள் வேலிடேஷன் பார்ட். இவ்வளோ தாங்க இதில் செய்யுது. அது கீழே உள்ள ரீசெட் பட்டனை கிளிக் பண்ண ரீசெட் ஆகும். ஓகே, இந்த ஹேண்டில் இதில் தான் அந்த நமக்கு சேவ் அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுற வேல்யூஸ் எல்லாம் ஃபார்ம்ஸில் இந்த இதில் தான் சேவ் ஆகும். இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் நீங்கள் யூசர் நேமை மாற்றினா அந்த ஹேண்டில் சேஞ்சில் வந்து மாறுபடும் ஃபார்ம் டேட்டாவில். ஓகே, யூசர் நேம் இப்போ சமான் எழுதிட்டு சுப்புன்னு மாற்றினா அதில் சேவ் ஆகும். ஓகே, அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக வந்து நம்ம கஸ்டமைஸ் செஞ்சு நமக்கான வெப் அப்ளிகேஷனை ரொம்ப ஈஸியாக நமக்கு செஞ்சக்கூடியதாக இருக்கும். நம்ம ரியாக்டையும் இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் பாக்ஸ் அண்ட் பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி நம்ம லாகின் ஃபார்மை சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இதுக்கான கோட், ஃபுல் கோட் வந்து என் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நான் எப்படி செஞ்சேன்னா அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, app.js இந்த ஃபைலை பேஸ்ட் பண்ணுங்க. index.html வந்து அந்த பூட்ஸ்ட்ராப்பில் நான் கொடுத்த min.css நான் காட்டின சைடில் போயிட்டு. ஓகே, இப்போ பாருங்க ரியாக்ட் ஸ்டேட் இதில் வந்து நம்ம யூசர் நேம் வேரியபிள்ஸ் 3 நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி இதில் தான் நம்ம வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணி நம்ம அதில் அசைன் பண்ணுறோம். Okay, thank you for watching.